ஹாய் ஹலோ காய்ஸ், உங்களை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு புதிய வ்ளாகில் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பு கிளம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோ போட போகிறோம். அது எங்கே போகிறேன்னு நாங்கள் போக சொல்கிறேன். நீங்களே வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மணி எனக்கு வந்து 8:30 பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகணும். ஸோ எல்லாம் கிளம்பிட்டோம். நானும் என் தம்பியும் தான் போகிறோம். ரூம்மேட் தம்பியும் தான் போகிறோம். ஸோ போயிட்டு உங்களுக்கு அப்படியே எப்படி போகிறோம், எங்கே போகிறோம், கொடைக்கானல் போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நானும் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? வாங்க போகலாம். டைம் ஆச்சு. மணி இங்கே கரெக்டாக வந்து 6:30 ஆக போகுது, 6:40 ஆக போகுது. ஸோ நாங்கள் பள்ளிக்கல்லேருந்து கிளாம்பாக்கம் போய்ட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம போகணும். பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கு பேசுகிறேன் என்னென்னு, இல்லைனா காலையில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். கும்பக்கரை ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே ஏற வேண்டியது தான். அங்கே போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. ஆக்சுவலி நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போகாமல், காரில் போகாமல் நடந்து போகிறோம். கொடைக்கானல் இது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் வரைக்கும் நம்ம ட்ரெக் பண்ணியே போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் போக மாட்டோம். கொடைக்கானலுக்கு நம்ம நாளைக்கு தான் போவோம். ஓகே, ஸோ வாங்க காட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களாம் வந்து ஃபால்ஸ் போகிறவங்க. ஸோ நம்ம கேங்கில் வந்து இன்றைக்கி ஒரு 9 பேர் இருக்கோம். ஸோ இந்த 9 பேர் தான் நம்ம வந்து ஃபால்ஸை தாண்டி ட்ரெக் பண்ணி போகிறோம். ட்ரெக் பண்ணி நம்ம மேலே கும்பக்கரை வரைக்கும், சரி கும்பக்கரையிலேருந்து வெள்ளக்கவி போய் வெள்ளக்கவிலேருந்து வட்டக்கனால் போகிறோம். ஸோ கொடைக்கானலுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போகிறோம். லைக் இப்போ ஒரு என்ட்ரி ப்ராசஸ் தொடங்கி அந்த என்ட்ரியில் வந்து எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒருத்தர் பேர், எத்தனை பேர் போகிறோம், அந்த நம்பரு, அப்புறம் என்றைக்கு போகிறோம், எங்கே போகிறோம், அந்தந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டைமிங்ஸ் என்னது மட்டும்தான். மற்றபடி நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி உள்ளுக்குள்ளே வர்றாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போய் கும்பக்கரையில் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்படி மேலே ஏற வேண்டியதுதான். ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து கிளம்ப வேண்டியதான். போய்ட்டு அப்படியே தான் சட்டையை போட்டு கிளம்ப வேண்டியதான். யா காய்ஸ், அடுத்த கட்டமாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரக்கு தான். அடுத்து கொடைக்கானல் போய் தான் நிப்பாட்ட போகிறோம். அப்படியே காட்டுக்குள்ளே போகலாம். அதுவும் முன்னாடி கைடு போயிட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே டீமில் இருக்கிறவங்க. அவங்களாம் அவங்க ஒரு 7 பேர் தனியாக வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேர் தனியாக வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 பேர் கொண்ட டீமாக மேலே போய் ஏறிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், ஏற ஆரம்பிச்சாச்சு. வாங்க. பாத்ரூம் போகிறாங்க, அதை வந்துட்டாங்க விட்டுட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 9:28 ஆகுது. அவர் கைடு கணிப்படி ஒரு 2:30 போயிடலான்னு சொல்லியிருக்காரு. எப்போ போகும் தான் தெரில. அம்மா பவுச் மாதிரி வச்சுருக்காரு அவர். ஜாலியாக. மற்றபடி எல்லோரும் பாருங்கள், எல்லாத்தையும் 2-2 கிலோ இருக்கும். என்கிட்ட ஒரு 4 இருக்கும். அதுதான் சொல்கிறேன். பட் அவங்க எப்படி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கொண்டு வரணும். ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நம்ம மாதிரி நான் ஒரு 2 கிலோ, இவர் 5 கிலோ. இவங்க எல்லாருமே வெயிட்டாக தான் இருக்கு. நான் மதுரை போகிறேன். நம்ம யோசனை பண்ணுங்க. அவர் மாதிரி நல்லா சுட்டி முடிக்கிற மாதிரி ஒரு சட்டை, 2 டிஷர்ட்டு, ஒரு 2 ஷார்ட்ஸ், அவ்வளோதான். போகும். அதுக்கு வந்து நம்ம காசு கொடுத்துருவோம். முடிஞ்சிருக்கோம். நாங்கள் வால்பாறை ட்ரெக்கிங்கெல்லாம் போனப்போ கூட காஃபி கொண்டு வந்தாங்க, கேப் தந்தாங்க.
அப்படியே பேரன் படம் குச்சி வச்சுட்டு அந்த பீஜியம் போட்டுடலாம், கவலைப்படாத. அந்த ஒரு மாதிரி நடந்து போவாங்களே, பார்த்து போங்கடா. நீங்கள் செயற்கையாக போகிறீங்க, நான் இயற்கையாக போகிறேன். என்ன இது? அதான் நான் கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இன்னும் மேலே போகணும். மேலே போகணும். அப்படியா? நீங்கள் 2 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டடா நீ. நீங்கள் பனி கேட்டதுக்கு மழையே வந்துடும். அவ்வளோ இல்லாமே போகலாம். என்ன பார்க்கலையே நீங்கள்? பாருங்க இப்படி வேத்து விழுதுருக்குன்னு. அவ்வளோதான். வரவங்க மூட்டை தூக்கிட்டு வராதீங்க. தோல் சப்பை வலிக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். ஒன்றுனாங்க பாதி மலையே ஏறல. சரி, நான் அப்புறம் கன்னியூ பண்ணுறவங்களா வேற இருங்க, வந்துடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இவங்களாம் வந்து கீழே சந்தைக்கு போயிட்டு வராங்களா ப்ரோ? கீழே போச்சுங்க. இவங்களாம் வெள்ளக்கவிலேருந்து கீழே சந்தைக்கு போயிட்டு வரீங்களாண்ணா? மார்க்கெட்டுங்களா? ரோட்டுக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. சரி, 9:25 ஆரம்பித்தோம், இப்போ 10 ஆச்சு. 1 மணி நேரம் தான் நடந்திருக்கோம். 11:30, 12:30, 1:30, இன்னும் 4 hours ஸ்டக் பண்ணணும். ஐயோ, பாருங்க இப்படி ஸ்லோப்பில் தான் ஏறணும். எல்லாம் காமிச்சிருக்காங்களான்னு தெரில, நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் ஓகே, மூச்சு வாங்கினாலும் ஓகே. எல்லாம் பார்த்துட்டு வருவீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வரக்கு முன்னாடி இதே வீடியோ பாருங்கள், சரியா? இவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லோரும் அந்த மேலே வந்து புல்லாக்கிற வீடியோ தான் போட்டிருக்காங்க. புல் பாம்பா முடியல. மேலே போகிறவங்க எல்லாருமே ட்ரக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சருன்னு போயிடுறாங்க. நமக்கு நீ ட்ரக் பண்ணியிருக்க முன்னாடி? நானும் பண்ணதில்லை. ஏறுறோம். தண்ணி வந்து இங்கே வரைக்கும் வரும். இந்த பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இந்த வாட்டில் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ரக் பண்ணி வந்திருக்கோம். 1.5 மணி நேரம் ட்ரக் பண்ணி வந்த இடத்துல தான் இந்த தண்ணி தான் குடிக்க பிடிச்சிக்கணும். பட் நீங்கள் எம்டி பாட்டில் கேரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். இது குடிக்கிற தண்ணியாக, அதனால் இந்த தண்ணி பிடிச்சிக்கங்க. தம்பி அங்கே போகிற அப்படி அவ்வளோ பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்ன ஓடை தான். அவர் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்க போகிறாரு பாறையிலேருந்து வர. ஆனால் கீழே குளிக்கும் போது அந்த தண்ணியோட டேஸ்ட் தெரிஞ்சுது. அவங்க அங்கே போய் பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போல். நம்ம இங்கேயே நிற்கிறோம், ஏன்னா நம்மள்ட்ட ஒன்று 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது. அவங்க கொஞ்சம் இருக்குது, அது இல்லாமல் பேக்கில் ஸ்டாக் ஒரு 2 லிட்டர் இருக்குது. இதை வேணால் குடிச்சு ஒன்று பிடிச்சிக்கலாம். வா, இன்னும் மேலே போகணும், முடியலங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரமாக பாதி தான் கடந்திருக்கோம், இன்னும் பாதி இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. பட் வர மாதிரி இருந்தால் வாங்க, இந்த இஷ்யூ இல்லை. பட் வெயிட் மட்டும் கேரி பண்ணிக்காதீங்க, டயர்ட் ஆகிடுவீங்க. சொல்கிறீங்க கம்மி காசு 8 வந்துடு.
இது அதுவும் உங்களுதுங்களா? தவள் பரவாயில்லப்பா, நமக்கு கைடு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் வந்தால் உங்கள் பேர் என்னென்னா? மோகன்குமார். மோகன்குமார். கீழேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் வருவார், மேலேருந்து வந்தால் வரமாட்டார். ஸோ அவர் 2 பக்கமும் வருவோம். 2 பக்கம் வருவாராம். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க மோகன்குமாரை. இப்போ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கார், அதுதான் மெயின். ஏறுறீங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அகத்திய மலை தான் வெறுங்கல்லே அவங்க வீட்டோடவே கடை வச்சுருந்தாங்க. பலாப்பழ வாசல் ஒன்று வச்சுருந்தாங்க. வாங்கம்மா வெட்டி சாப்பிடலான்ட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோங்கன்னா காசு வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே விட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. நிறைய வேலை போட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. வாவ், இங்கே பாருங்க, அந்த கீழேருந்து இந்த கீழே இருந்து இங்கே வந்துருக்கோம். எங்கே ஆரம்பிச்சோம் தெரியாதுங்களே. இந்த மலைக்கு இந்த மலை தாண்டி அந்த மலை தாண்டி கீழே ஒரு பள்ளம் மாதிரி தெரியுது, அங்கே ஆரம்பிச்சது. இந்த கோட்டர்ஸ் தெரியுதுல, அதில் ஒன்று இதில் ஒன்று தெரியும். அங்கே எந்த கோட்டர்ஸ் அங்கே இருக்கு சொல்கிறீங்களா? அங்கே துண்டா இருக்கா, இது 2 இருக்குது தெரியுமா? ஆமாம், இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அங்கே ஆரம்பிச்சது. அங்கேயா? அது பள்ளம்னாலும் உங்களுக்கு தெரியல. ஆனால் பட் உண்மையால் ஹில் ஏறினது கடைசி ஒரு 1/2 மணி நேரம் தான். அதுதான் பெண்டு அந்த வாட்டர் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜிக்ஸாக் அடிச்சது. அதுதான் இவ்வளோ ஹைட்டு கொண்டு வந்திருக்கு. அமைதியாக இருக்குது. இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. நீ எவ்வளோ இருக்கு தம்பி? ஒரு ஃபோட்டோ அங்கே போய்க்குங்க. 2 கிலோமீட்டர் தாங்க. 2 கிலோமீட்டர் தான்க்கா. 2 கிலோமீட்டர் பையா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பிளைன் ஸ்பாட் வந்திருக்கு. இப்போ தான் கூலிங்காக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் போகணும் பையா. 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நல்லா இருக்கு. பேம்பு, எனக்கு அந்த பேராண்மை படம் தான் ஞாபகம் வருது. இந்த பேம்புலாம் பார்த்தா ஸ்லோப்பு அங்கே பாருங்க, அந்த மரம் தெரியுதா? அந்த மரத்துலேருந்து வந்தோம். எல்லோரும் நல்லா எனர்ஜியாக ஓடணும். இந்த இடத்துல எல்லோரும் நின்று ஏறுறாங்க. உசுறு பயத்தை காமிச்சிட்டேங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ மரத்துக்குள்ளே இருக்குங்காட்டி உங்களுக்கு வெயில் தெரிவிக்கல. ஆமாம்மா, அப்பப்பா உங்கள் வீடு எங்கள் வீடுல அவ்வளோ ஏற்றம் முடியல. எல்லோரும் அந்த பனியும் அந்த தூரியும் காமிச்சு உங்களை வீடியோவில் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு. ஆஹா, நாக்கு தள்ளி நெஞ்செல்லாம் பக்கு 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 அடிக்குது. ஹார்ட் பீட்டு लैपटॉप भाई पक पक है. பேக். ஆமா, பேக் வேறயா? மூணு முக்கில் 3 பேர் நின்றுருக்குறோம். போடக்கூடாது. அங்கேயே போட்டு வந்துட்டேன்.
இங்கே கழு மேலே ஏறிக்கிறாங்க. அது பார்த்தா ஐயோன்னு சொன்னேன். பாட்டு போட்டால் காப்பீட்டு வந்துடும். சார் வேற செய்ய மாட்டாரு, பேச போட்டுருவாரு. அவருக்கே தெரியாது ஏன் போட்டு. ஐயோ அம்மா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. வந்துடுங்க, உட்காந்து ரொம்ப டயர்டாகும். வந்துடுங்க. வேணும் இவ்வளோ இல்லை, கடைசி 2 மணி நேரம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. மற்றபடியோட வழியோட அப்படியே ஏறிட்டோம். லாஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், சரி 2 ஹவர்ஸ் நல்ல ஸ்லோப். ஆக்சுவலி இது ஏறி இறங்கினா அந்த புல் காடு வந்துடும் நினைக்கிறேன். கரெக்டாக என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வெள்ளகவி ட்ரக் வர்றதா, சரி அப்படி யோசிக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, கும்பக்கரையிலேருந்து வெள்ளகவி போகலாமா இல்லை வட்டவாடாலேருந்து வெள்ளகவி வந்து கீழே இறங்கலாமா, அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கும்பக்கரையிலேருந்து வெள்ளகவி ஏறப்போ நாக்கு தள்ளிடும் ஆகிடும். அப்புறம் ஸோ யோசனை பண்ணி ரூட்டை சூஸ் பண்ணுங்க. சில்லு சில்லுன்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஒரு அரை மணி நேரம் போனால் போயிடுவோம். போயிட்டு சாப்பிடணும். சாப்பாடு தான் மெயின். பசி, எல்லா எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இங்கே அவக்காடா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் எப்போ அவக்காடா ஃபஸ்ட் டைம் கண்ணில் பார்க்குறேன். இவ்வளோ பெருசு இருக்குமே நான் அவக்காடா. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ரேட்டு கூடயா இது அவக்காடா. நீங்கள் வந்து பழகிட்டீங்க, நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் ஐஸ் போட்டால் ஒன்றும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிங்க. ஐஸ் வாங்கி போட்டு ஐஸ் போட்டு இது அப்படியே ஏறுது 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 ஏறுது, அது வரைக்கும் ஏறுது. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. டைமோட தம்பி பார்க்கணும் ப்ரோ. 2:15 ஆச்சு. 2:15 ஆச்சு. கரெக்டாக என்ட்ரிலேருந்து 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். கும்பகரை ஃபால்ஸில் குளிச்சுட்டு 9:00 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஆச்சு. நாங்கள் இன்னும் 10 நிமிஷம் சொல்லிட்டேன். கைடு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். 10 நிமிஷம் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. இல்லை இருக்கிறதுலையே கடைசி ஒரு 2 மணி நேரம் சரியான டஃப்பு போட்டு ஒன்றும் பண்ண முடியல. லிட்டரலி சுத்தமாலுமே முடியல. உக்காந்துட்டோம். அவங்களா போயிட்டுருக்காங்க. நாக்கு தள்ளுது. 1.25 நிமிஷம் ரீல் பார்த்து ஐ திங்க் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே மேடம் காமிக்குது.
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். போ வா வா வா. கால் பிடிக்குது. எவ்வாடா இங்கே பாருங்க. அது வைகையார் டேம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அப்படி தான் 1 மணி நேரம் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். போனால் தான் நெசம். கஷ்டப்பட்டு எங்களுக்காக ஆரஞ்சு பழம் பொடிச்சு கொடுக்குறாரு. நான் யதார்த்தமா திரும்பி பார்த்தா சரி எடுங்க, பீங்க பீங்க சாப்பிடுவோம். கொஞ்சம் வாசம் விற்கிது. ஆரஞ்சு தானே கண்டிப்பாக. கடைசியாக இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி வந்ததுக்கு காட்டில் பறித்த ஆரஞ்சு, காட்டு ஆரஞ்சு நல்லா இருக்கு. அது இல்லை, நான் கேமராவை பார்த்தேன். தம்பி நின்றுட்டான். காரில் சுத்தமாக முடியல. அம்மா முட்டி வலிக்குது. தம்பிக்கு வேறு முட்டி வலி இருக்குது ஆல்ரெடி. அந்த வலியோடு சேர்த்து ட்ரக் பண்ணுறான். தங்கம் வந்தாச்சுரா. மாடி தலை பயங்கரமாக வலிக்குது. சரியான தலைவலி. இல்லை இந்த ஏரியாவுக்குள்ளே வந்த உடனே ஸ்லிப்பர் கழட்டிட்டுன்னு சொன்னாங்க. அதனால எல்லோரும் ஸ்லிப்பர் கழட்டிகிட்ருக்காங்க. இதோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோயில் இருக்குது. 2 கோயில் இருக்குது. இங்கேயே நம்ம ஸ்லிப்பர் கழட்டி விட்டு வெறுங்காலோட தான் நடந்து போகணும். வந்துருச்சு வா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப அப்படிங்கிறீங்களா? இறங்குறது எல்லாரும் தான் இறங்கலாம், ஏறுறது முடியுமா? ஏறிட்டோம்ல. அதுதான் 50+, 40+, 30+, 20+ ஏறணும்ல. யாரும் சலிச்சிக்கல, எல்லாரும் டஃபை கொடுத்தாங்க. நிஜமாலும் பாருங்க. நம்ம அது வரைக்கும் ஸ்லிப்பர் போட்டு வந்துக்கலாம். இதுக்கு மேலே எத்தனை கோயில் இருக்கு உள்ளுக்குள்ள? 24. மொத்தம் இந்த ஏரியாக்குள்ளேயே ஏங்க ஆரஞ்சுங்க. சரி ஓகே. லைக் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு 24 டெம்பிள்ஸ் இருக்குது. 24 டெம்பிள்ஸ் எது மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி, அப்புறம் அது மாதிரி இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் யாரும் வந்து ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருமே ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எங்கள் பியூர் காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிடிக்கிறோம், சூடாக சோறு திங்கிறோம். எனக்கு அவர் வரட்டும். அதுக்குள்ள ஃப்ரெண்டு வேற கூட்டிட்டு வராரு. ஜாகிங் வேற பாத்தீங்க. ஏய் என்னடா பிஸ்கட்டா? இல்லடா
ஐயோ நாங்களே ஒண்ணும் இல்லாம வரோம். நாங்களே உன்னோட காட்டுல பொறிச்சு 2 ஆரஞ்சு தின்னுட்டு தான் வரோம். கையில செருப்பு தூக்குங்க. எங்க செருப்பு? அங்க இருக்கலாம். இந்த கிராமத்துக்குள்ள வர்றதுக்கு இதுதான் ஒரு போட்டோ. பரவாயில்ல, அவனோட எடுங்க. ஒன்றும் இல்லடா. கிராமத்துல எதுவும் கடை இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கும் ஏதாச்சும். அவனை கேக்குறீங்களா? கடை இருக்காது. பொட்டி கிடையாது. அங்க போலாம். நல்ல பேச்சு வருங்க. நம்ம அப்புறமா இறங்கி வந்து வீடியோ எடுக்கலாம் திரும்பி இங்கே வந்து இந்த ஒரு ஸ்பாட்டில் ஃபோட்டோ ஃப்ளாட் ஆகிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரலாம். ஒரு ரீல் எடுக்கலாம், இதில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு நீள் தமிழ்நாடு. அவங்க நினைப்பாங்க இங்கே என்ன இருக்குன்ட்டு இங்கெங்கே வந்துட்டு. இல்லை அவங்களுக்கு நம்மள மாதிரிலாம் நிறைய பேருக்கு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன தம்பி இப்போ எல்லாம் பிஸ்கெட்டு டீ குடிக்க டீ பிஸ்கெட் வேணுன்றா. பிஸ்கெட் இருக்கா? இருக்காங்களா? பிஸ்கெட் இல்லைங்களா? ஐயோ எதுவுமே இல்லை. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல கவி காஃபி இல்ல. காஃபி ஸ்பெஷல் இல்ல. நல்ல கவி. வாயை மூடிட்டு குடிங்க. ரெடியா இருக்கு. ஓகேண்ணா. காபி சாப்பிட்டு அடிப்பாங்க. சரிங்களா? ஓகேங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க காஃபி. குடிக்கிறதாக கொடுத்துருக்காங்க. காஃபிலாம் நல்லா தான் இருக்கு. வாயை மூணையார் வர. கொடுங்க. ஆமா மேல போது படுத்துக்கலாம்ல. பாருங்க பிரவுன் கலர்ல தெரியல பாருங்க பிரவுன் கலர்ல ஃபுல்லா மண்ணுல பறந்து கீழ பாருங்க. அதான் நான் அங்கேயே சொன்னேன். அங்க படுத்துங்க. அதுதான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து காஃபி கொடுத்தாரு. நாங்கள் வந்து வரும்போது இந்த மிக்சரு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பியூராக தயாரித்த காஃபியா. ஸோ நல்ல டேஸ்ட். பிளாக் காஃபி தான் கொடுத்தாங்க, வேறு லெவல். ஸோ அது குடிச்சிட்டு அவ்வளோதான். எவங்க வருவாங்க? வந்துட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லை போனோம்னா இப்போ கேம்ப் சைட்டு போயிட்டு சாப்பாடு சோறு தான் முக்கியம். இந்த வீடு தான் நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம், தெரிஞ்சுது. பாதி தூரத்தில் பார்த்தோம். மறுபடியும் இங்கே வந்து ஏற விட்றாங்கப்பா. ஒரு படி 2 அடி இருக்கு. வாவ் ஏய் வாட் பாரு. மேல போலாம். மேல நல்லா இருக்கும். செம ஒர்த்து. ஏற விடுறீங்க. எங்க என்ன கெஸ்ட் இருக்காங்க? இதோ அப்பதான் கெஸ்ட்டு. இன்னும் இன்னும் அதான் வைகடா. அதான் வையனதி காத்தேன் இல்லை. இங்கிட்டு வாங்க. நான் மேல போலாம். மேல இருக்குங்க. போச்சு பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. சேவிங்ஸ் பேங்க்னு சொல்லி போட்டிருக்காங்க, பட் என்னன்னு தெரியல. போஸ்ட் ஆஃபீஸ் லோகோ தான் இருக்குல்ல. ஓ போஸ்ட் ஆஃபீஸா? இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த சந்துக்குள்ளே போகிறவங்க தான் உள்ளுக்குள்ளே போக முடியுமா. ஃபிட் பாடி ஒன்லி இன்சைட் த காட்டேஜ். இங்கே பாருங்க எத்தனோண்டு சந்து. செம்மையா இருக்கும். எடுங்க செம்மையா இருக்கும். காயா இருக்கே. காய் ஆனால் அரிசி மூட்டையில் போட பழுத்துருன்னு தெரியாதவங்களுக்குலாம் நாங்கள் அப்படியே பண்ணுவோம். ஆமா அது வேணா. சீத்தாப்பழம் தான் பஸ் சாப்பிடுறோம். நீங்கள் சொன்ன டைலாக் தான். அதனால என்ன உரம் போடுறாங்க என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நேச்சுரல். தம்பி மேல போன அந்த குரங்கு கூட்டங்கள் வந்து ஒரு பழம் சாப்பிட்டனே எப்படி பறிக்கிற மாதிரியே எல்லாரும் ஓடுறாங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க மஞ்சளா. அங்கதான் பாருங்க. எந்த ஒரு ஆர்கானிக்கும் இல்லாம கொய்யாப்பழம் ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு சாப்பிட்றோம். கழுவ கூட இல்லை. டோன்ட் வாஷ். வாங்க போலாம். ஓ இதான் சைட்டா கேம்பா?
கேம்பிங் டென்ட் ஹோம்லி ஃபுட் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கு. இங்கே ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சாதம், சாம்பார், பொரியல், இங்கே ரசம். இதுதான் மதிய லஞ்சு. இங்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. டென்ட் இருக்குது, பிளாங்கெட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது உள்ள ஒன்று இருக்கு. இந்த டைனிங் ஏரியா. இது ஒரு சின்ன ஸ்மால் டென்ட்டு. வா வா போங்க 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 போங்க. வா வா அவர் பாருங்க நிம்மதியாக தூக்கத்தே போட்டிருப்பாரு போல. ஐயோ இத்தனை கஷ்டம் இந்த ஏய் ஊஞ்சல். ஏய் ஆடி 18க்கு வேப்ப மரத்தில் கட்டி ஆடினதெல்லாம் அது ஞாபகம் இருக்கு. பா விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? யார் ஆடுறீங்க? தள்ளி விட்டா சரிங்களா? எனிபடி இன்ட்ரெஸ்டட்? அதெல்லாம் ஒன்றா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை. தலைவரே நான் கையெழுத்து போடல, பார்த்துக்குங்க. கட்டையில் தான் கொஞ்சம் நான் கையெழுத்து போடலை. எங்களுக்கு எதாவது எங்கள் உயிருக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் என்ட்ரி தான் போட்டோம். நீங்கள் டிஸ்க்ளைமர்லாம் நீங்கள் போடலை. இப்போ தான் அது பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே போகிறப்ப ஃபோட்டோ எடுங்க. அங்கே போகிறப்பையா? சரி சாப்பிடுவோண்ணே. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சாப்பாடு, பொரியல், சாம்பார், அப்பளம் அங்கே இருக்குது. ஃபைனலி வந்தாச்சு. சுற்றி பாருங்க இப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் ட்ரெக் பண்ணுறக்கு நான் டெய்லியும் வாக்கிங் போகிறதில்ல, எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து சேர்றதுக்கு வந்து 2:30 மணி ஆச்சு. பட் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் 12 மணிக்கு வந்திருக்காரு. 9:30 ஸ்டார்ட் பண்ணி 12:30 வந்திருக்காரு. பட் நாங்கள் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். பட் வந்ததுக்கு ஒர்த்து நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் எந்த குறையில்லை. இந்த இடத்துல இந்த ஃபுட்டு கிடைக்கிறது காட் கிரேஸ். பட் இங்கே நிறையா டென்சஸில் இருக்குது. டென்ட் போட்டிருக்காங்க. லைக் வியூ பாருங்கள். இது தாங்க எல்லா ரீல்லையும் பார்த்தேன். இங்கே போய் நின்று பார்க்கணுண்டா அப்படி நினச்சேன். வந்தாச்சு. பட் என்டையராக வேறு லெவல், அல்டிமேட். ஸோ இப்போ வந்தவங்க எங்கெல்லாம் ஸ்வெட் ஆனங்காட்டி என்னோடய கழட்டி வச்சுருக்க ஹூடியை. ஸோ நீங்கள் வரும்போது லைக் ஸ்வெட்ரு அந்த ஹூடி அந்த மாதிரி போடாதீங்க. லைட் வெயிட் டிஷர்ட் போடுங்க. ரொம்ப பொருள் கேரி பண்ணிக்காதீங்க. லைட் ஹேண்ட்பேக் கேரி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அவ்வளோ ரொம்பலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையாகாது. ஸோ பார்த்து பத்திரமா எல்லாம் கேரி பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கை காலெலாம் வலிக்கும். ஸோ மெடிசன்ஸ் கேரி பண்ணிக்கிங்க. கொசு இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓடாமஸ் கேரி பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் மஸ்ட் கேரி பண்ணிவிட்டு வாங்க. பட் நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ். எத்தனை மணி? 9:30 10:30 11 9:30 10:30 11:30 12:30 1:30 2:30 ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours ஆகிருக்கு வந்ததுக்கு ஒர்த்து. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் நீங்கள் ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதை பேர் சொன்னது தெரில. அந்த 1 கிலோமீட்டர் நடந்து போவீங்களா, அது இங்கேருந்து பார்த்தா அதுதான் அந்த ஸ்பாட்டு. பாருங்கள் சூப்பராக இருக்கா. இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே மேலே ஒரு மவுண்டன் இருக்குது. காலைல சன்ரைஸுக்கு அந்த டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுக்கு கொடுத்த டென்ட்டு வந்து இந்த டென்ட்டு தான். ஃபஸ்ட்டு டென்ட்டு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குது. உங்களுக்கு பேக்கப்பில் வச்சுருக்காங்க. ஸோ நோ இஷ்யூ. நீங்கள் தாராளமாக வரலாம். நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணணுன்னா ஓல்டு கோடை கஃபேவை வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அவர்கிட்ட பேசுங்க. ஒரு எத்தனை பேர்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. உள்ளுக்குள்ளே வந்தவன் ஃப்ளாட் ஆகிட்டான். ஹாய் ஹாய் பாருங்கள் எப்படி இருக்கான்னு. சூப்பராக இருக்குது. ஆனால் பட் இந்த இடம் தான் வேகுது. ஆமாம் நைட்டு தானே குளிரும்.